போகிறவங்க வர்றாங்களே கேட்பேன், இதை போட்டு ஓரளவு ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வருமா, இதெல்லாம் எப்போயா வர்றதும்பாங்க. இப்போ அதே ஆள் கேட்டுச்சு, பழைய தேத்திட்டீங்க போல இருக்கே. செடியோ மரமோ நல்லா இருக்கணும்னா வேர் நல்லா இருக்கணும். முதல்ல வேர் நல்லா இருக்கணும். வேர் நல்லா இருந்தால் தான் செடி நல்லா இருக்குங்கிற அதனால அதை பார்த்தோன்னே திருப்பி 2வது முறையும் விட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ சின்ன வாழையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு குருத்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட வளைஞ்சிருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அபிமானில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ இருந்தால் தானே நல்லா இருக்கணும். இப்போ பெரிய நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா இந்த வாழையை நான் அழிச்சிட்டு தான் நடணுங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த தேவை இல்லைங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நல்ல பச்சை இருக்குது. பார்த்தீங்கன்னா வர்ற குருத்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 5 லிட்டர் வேருக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்குள்ள எல்லாமே க்ரோத் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒரு 2-3 மாதம் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரோத் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பச்சை கட்டி வந்தது. என்னோட பேர் வந்து தமிழ் திருவள்ளுவன் சார். டி கல்விக்குடி. டி கல்விக்குடிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், லால்குடி தாலுக்கா. நான் இப்போ விவசாயத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 வருஷம் ஆகுது. நான் அதுக்கு முன்னால் பிரைமரி ஹெல்த் சென்டரில் நான் மெடிக்கல் சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அதை பற்றியெல்லாம் ஓரளவு அந்த நாலேஜ் இருக்குங்க. நான் விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும்போது அந்த பாக்டீரியா, வைரஸ்ங்கிறத பற்றியெல்லாம் எதனால் வருதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கர் வாழை போட்டிருந்தேன். வாழை போட்டு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வச்சதுனால களிமண் பிரதேசங்கிறதுனால பயங்கர டல்லாக ஆகி போச்சு. அதோட வளர்ச்சியே இல்லை அப்படின்னு. சரி, அழிச்சிட்டு தான் செய்யணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அந்த சீசனில் தான் நான் ஏபிஎஸ் ஆர்கானிக்ஸ் பற்றி பார்த்தது. யூடியூப் பார்த்து கேட்கும் போதும் கொஞ்சம் அதில் என்ன இருக்குன்னு தெரியும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அசோஸ்பைரிலம், பாசோபாக்டீரியா இதெல்லாம் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு சின்ன நாட்டம். சரி, ஒரு 5 லிட்டர் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி போட்டோம். இப்போ நான் வச்சுருக்கிற வாழை பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி. ரொம்ப முக்கியமான விஷயம் வேரல்கள். அதில் வேரல்கள் நிறைய வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக வந்து காஞ்சிரும். 5 லிட்டர் வேருக்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்குள்ள எல்லாமே க்ரோத் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஒரு 2-3 மாதம் க்ரோத்தே இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் க்ரோத் தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் பச்சை கட்டி வந்தது. அதுக்கு முன்னால் நான் அந்த வாழையில் பச்சையே பார்க்க முடியாது, மஞ்சளாக இருந்தது. ஒரு செடியை வாழை கண்ணை பிடுங்கி பார்த்தோம்னாக்க வேரே இருக்காது. வேர்லாம் எல்லாம் காஞ்சு போய் எல்லாம் குட்டை குட்டையாக அப்படியே சுருங்கி போயிருந்தது. நாங்கள் விட்டு ஒரு மாதம் கழித்து சில கண்ணையை நல்லா பிடுங்கி பார்த்தப்ப வெள்ளை வேர் தெரிஞ்சுது. நான் எப்பொழுதுமே நினைப்பேன், வெள்ளை வேர் வந்தாலே நல்ல இலை வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஆள்.